நாகை மாவட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த சாராயத்தை திருட்டுத்தனமாக விற்பனை செய்த 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளில் எதிரொலியாக நாகை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் வெளிமாநில சாராயம் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என காவல்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டது. சோதனையின் முடிவில் கீழையூர், கீழ்வேளூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதியில் சட்டவிரோதமாக புதுச்சேரி மாநில சாராயத்தை கடத்தி வந்து விற்பனை செய்ததாக 16 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 475 லிட்டர் புதுச்சேரி சாராயம் மற்றும் 50 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங், டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக புதுச்சேரி மாநில எல்லையான வாஞ்சியூர் சோதனை சாவடியில் நேரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலில் இருந்து காரில் கடத்தி வந்த மது பாட்டில்களையும் கைப்பற்றினர். மேலும் அரசு பேருந்துகள், கார், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களையும் எஸ்பி நேரடியாக சோதனை செய்தார். இந்த மதுவிலக்கு சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என சோதனை சாவடியில் இருக்கும் காவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.